வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி வலிகளுக்கு உண்டான ஒரு ஈஸியான முத்ரா தான் இது. இது அபான முத்ரா சொல்லுவோம். மெயினாக இது வலி நீக்கும் முத்ரான்னு சொல்லலாம். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கிற மூட்டு வலி இல்லாத ஆளுங்களே பார்க்க முடியல. மெயினாக லேடிஸ்க்கு இந்த மெனோபாஸ் டயத்தில் ஒபிசிட்டி வெயிட் போடுது. ஆல்ரெடி வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மூட்டு வலி இல்லைன்னா இந்த டயத்தில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது மெனோபாஸ் நிற்கும் போது நல்ல மூட்டு வலி அதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். மூட்டு வலிக்கு மட்டுமே இல்லை, இது ஷோல்டர் பெயின் எல்லாத்துக்குமான ஒரு 3 ரொம்ப சிம்பிளான 3 முத்ரா இது. ஸோ இந்த முத்ரா எல்லாருமே 10-20 நிமிஷம் பண்ணலாம். ஒரே டைம் 20 நிமிஷம் உட்கார முடியலனாலும் ஒரு நம்ம பிரிச்சுக்கலாம். காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் போல் பண்ணிக்கலாம். இந்த முத்ரா என்ன ப்ளஸ்ன்னா, இதை நான் ஆல்ரெடி ஹாட் முத்ரா சொன்ன மாதிரி இது நின்றுட்டே கூட பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு பண்ணணுன்றதில் இது நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை காலையில் உட்காந்து பண்ணிட்டீங்க. ஏதாவது நின்றுட்டு கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உட்கார முடியல மூட்டு வலின்னும் போது நின்றுட்டு கூட பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த முத்ரா கட்டை விரல் கிட்ட இந்த கட்டை விரலோட 3வது ரேகை கிட்ட இந்த ஆட்காட்டி விரலுடைய எட்ஜ் இப்படி போயிடணும். கட்டை விரல் அது மேலுக்கும், பாக்கி விரல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது இப்படி வச்சுட்டு மடியில் இப்படி வச்சுக்கணும். மடியில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒரு காலையில் உட்காந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை டைம் இருக்கும்போது நின்றுட்டே கூட ஒரு 10 நிமிஷம் இந்த முத்ரா வச்சுக்குவாங்க. இது வைக்கும்போது என்ன ஆகுன்னா, தேவையில்லாத கேஸ் அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருந்தால் அது எல்லாமே ஏப்பமாக உங்களுக்கு வெளியே வரும். ஸோ கேஸ் ரிலீஸ் ஆகும்போதே உங்களுக்கு பெயின் எல்லாம் குறையும் உங்களுக்கு. ஸோ இந்த முத்ரா கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை கூட பண்ணலாம். எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இது பண்ணிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணிட்டு படுத்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நைட்டில் தான் டே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஏதாவது வேலை. ஸோ நைட்டில் தான் இந்த பெயின்லாம் அதிகமாக தெரியும் நமக்கு. ஸோ நைட் டயத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடலாம். இல்லை சாப்பிட்டு ஒரு 1.5 hour கழித்து தூங்குறதுக்கு முன்னாடி பெட்லேயே உட்காந்துட்டு இந்த முத்ரா பண்ணிடலாம். இது இன்னொரு 2 முத்ரா என்னென்னா, இதுக்கு இந்த முத்ராவும் சேர்ந்த மாதிரி பண்ணனா இன்னும் நமக்கு சந்தி முத்ரா. அது 2 கையில் மாறும், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாறும். ரைட்டில் உங்களுக்கு இந்த நில முத்ரான்னு சொல்லுவோம். இதை பிருத்வி முத்ரா. அதாவது உங்களுடைய மோதிர விரலோட இந்த விரல் கட்டை விரல் மைல்டாக டச் ஆகிருக்கணும், பாக்கி விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கையில் ஆகாய முத்ரா. சென்டராக இருக்கிற விரலோட மைல்டாக இடது கையில் மைல்டாக ஒரு டச் வச்சுட்டு இதை வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 20 நிமிஷம். இது முடித்த கையோடு இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியே நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஒரு 2 தடவை, இது ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணுங்கள். குறைஞ்சது 10 மினிட்ஸில் ஆரம்பித்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே டைம் பண்ணலாம். இல்லை பண்ணவே முடியலாம் 15 பிரிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதை பண்ணுங்கள். இது பண்ணும்போது உடம்புல இருக்க எல்லா வித வலிகளுமே இது போக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். எவ்வளோ பெயினாக இருக்குது, ஷோல்டரில் வலி இருக்குது, பின் முதுகு வலி இருக்குன்னா இந்த முதல்ல அபான முத்ரா இது பண்ணிவிட்டு கூடவே இந்த 2 கையிலையும் நான் சொன்ன மாதிரி இதில் பிருத்வி, இதில் ஆகாய முத்ராவும் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும். நமக்கு இதெல்லாம் சிம்பிளாக இதுக்காக நம்ம மாத்திரையை தேடி ஓட வேணாம், ரெஸ்ட் எடுக்க வேணாம், இன்ஜெக்ஷன். சிம்பிளாக நம்ம கையிலேயே ரெமடி இருக்கும்போது இது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இந்த சீசன்லலாம் குளிருக்கு நம்ம அப்படியே படுத்துனா ஒரு பக்கமாக அப்படியே எழுந்துக்கும் போதே இந்த கழுத்தெல்லாம் வலிக்கும். எழுந்துக்கும் போதே அப்படியே படுத்துகிட்டே இருக்கலாமா சோம்பலாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் வேலைங்களோடவே ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம் இந்த முத்ராவில் உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த முத்ரா எல்லாமே பண்ணும்போது நமக்கு எந்த வலியும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்குது. நீங்கள் இதில் முத்ராஸில் ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக இந்த 3 முத்ராவும் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இந்த ரைட்டில் சொன்னேன் இந்த பிருத்வி முத்ரா. இது ரொம்ப இம்யூனிட்டி முத்ரான்னு இதை இம்யூனிட்டி பூஸ்டர் முத்ரான்னு சொல்லுவோம். இதை உங்களுக்கு எப்போயா சோர்வாக இருக்கும்போது, எப்போயா ரொம்ப டயர்டாக இருக்காங்க, கிளம்பணும் போகணுமேன்னு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் இந்த முத்ராவில் உட்காருங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்ராக்கு நாங்கள் பல பேர் இது மல்டிவிட்டமின் முத்ரான்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இதில் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இது நான் சேர்த்து வைக்க சொன்னேன் லெஃப்ட்டு ரைட்டும். லெஃப்ட்டில் நீங்கள் இந்த முத்ரா மட்டும் வச்சுட்டீங்க, இல்லை 2 கையிலுமே இது வச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வருங்க. ஆகாய முத்ரா லெஃப்ட் சைடில் நான் பண்ண சொல்லுவேன். இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம். ஒரு நாளில் அந்த முத்ரா பண்ணிவிட்டு 2 கையிலும் இப்படி வச்சு பண்ணும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த முத்ரா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எல்லா கோயிலையும் சிற்பங்களையும் ஒரு முத்ராவோடு தான் ஒவ்வொரு காடஸும் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான். இந்த முத்ரா இல்லாத கடவுளையும் நீங்கள் பார்க்க முடியாது. கோயிலுங்களுக்கெல்லாம் போனால் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சிற்பத்துலேயும் சரி, ஒவ்வொரு சிலையிலையும் ஒரு முத்ரா இருக்கும். ஸோ அந்த முத்ரா எல்லாமே நமக்கு அதை தெரிஞ்சுட்டு அதை நம்ம பண்ணி நம்ம பயனடையணுன்றதுக்காக தான். ஸோ இது ஏதோ சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் இதுக்கு எல்லாமே நான் சொல்கிற பேர்லாம் ஹார்ட் முத்ரா, வலி முத்ரா, அது மாதிரிலாம் சொல்கிறேன், இம்யூனிட்டி முத்ரா அது மாதிரி. ஏன்னா அப்போ தான் நமக்கு மைண்டில் நிற்கும். அதே மாதிரி இந்த ஹார்ட் முத்ராவும் நிறைய பேருடைய ஃபோன் கால்ஸில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இந்த முத்ரா.
இது வந்து அவ்வளோ நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேஸ் அடைச்சிருக்குன்னா கூட லெஃப்ட் சைடாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நெஞ்சு வெளியோ டெஸ்ட்டெல்லாம் போய் எடுத்துருவாங்க, இசிஜிலாம் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் பயமாக இருக்குது. இந்த முத்ரா பண்ணும்போது அந்த ஒரு 2-3 நாள்லேயே அந்த வலி வந்து சரியாயிடும். அதனால தான் இது ஹார்ட் முத்ரா. ஏன்னா அப்போ தான் மைண்டில் நமக்கு நிற்கும். ஸோ மான் முத்ரா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்குது வகை. இந்த 5-10 விரல் வச்சு நம்ம அவ்வளோ அற்புதங்கள் பண்ணலாம். ஸோ நான் நிறைய நாள் ஆச்சு முத்ராஸ் போட்டு. அதனால இன்றைக்கி கேட்டிருந்தாங்க, வலி மூட்டு வலிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இப்போ இந்த இந்த சீசனுக்கு வந்து கஷாயம் மாதிரி ஏதாவது டீ, பால் டீ விட்டுட்டு வேறு ஏதாவது வந்துட்டு நீங்கள் கற்பூரவல்லி, புதினா, துளசி, மெயினாக துளசி எடுங்க, இம்யூனிட்டி பூஸ்டர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீ கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு இல்லை தேன் போட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை வெறும் வந்து சுக்கு, மிளகு அதெல்லாம் போட்டும் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீசனில் வர அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி நம்ம வெயில் டயத்தில் பானை தண்ணி குடிக்கிறோம், நிறைய லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த சீசனுக்கு என்னென்னா சூடாக ரசம், வெத்தலை ரசம், கற்பூரவள்ளி ரசம், துளசி ரசம் கூட இருக்குது. அது மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு ரசம். இது மாதிரி நம்ம ஃபுட்டில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றம் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்தை வந்துட்டு நம்ம ஆரோக்கியம் நம்ம கையிலேருந்து தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நமக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கணும். நம்ம ஹெல்த்தோடு நமக்கு வந்துட்டு இந்த உடம்போட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஏதோ ஒன்று வந்தால் தான் நம்ம ஓடுறோம். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே இதில் வர இந்த சேனலில் வர 2 சேனல் நான் அந்த சேனல்லையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். டிவைன் மேஜிக்லேயும் அதுலேயும் வந்து மருத்துவம் ப்ளஸ் ஜோதிடம் எல்லாமே இருக்கும். அதுலேயும் வந்து சொல்கிறது நமக்கு நாமே மருத்துவர்ன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம நிறைய வந்துட்டு வந்த பிறகு அவஸ்தைப்பட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுத்தாமல் வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்மளோட உணவு முறை தான் மெயினாக சொல்கிறேன். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெயில் காலத்தில் நம்ம பழைய சாதம் சாப்பிடுங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது சாப்பிடுங்க. நைட்டு அந்த சாதம் வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி கொஞ்சமாக சாதம் சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து. இப்போ அதே வந்து இப்போ நம்ம செய்யும்போது காலையில் எழுந்ததுமே ஏதாவது இந்த மாதிரி சூப் இல்லை மாதிரி இதை கஷாயங்கள் ஏதாவது ஒன்று காலையில் முடியலன்னா கூட நான் ஒரு 11 மணி வீட்டில் இருக்கவங்க அந்த டைம் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இது தான் நமக்கு வந்துட்டு இப்போ இந்த தொண்டை இதுக்கெல்லாம் நான் ஒரு இது தான் போட்டுக்கிறேன். ஒரு துளசி மிளகு வச்சு மென்று சாப்பிடுவேன். இல்லைன்னா வந்துட்டு கற்பூரவல்லி எதுவுமே இல்லைன்னா ஒரு ஏலக்காயை எடுத்து அதை அந்த ஏல அரிசி மட்டும் இப்போ ஏல அரிசி தான் சாப்பிட்டேன். அந்த தொண்டை கட்டுறதுன்னா இதுக்கெல்லாம் போய் நம்ம அது பெருசாகி கோல்டாகி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது வரைக்கும் விடாமல் ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.